மாலை நேரத்துல இறுதி சடங்கை முடிச்சிட்டு சோம்நாத் வீட்டுக்கு போயிட்டு இருந்தாரு. அவர் பகல் முழுவதும் எரிச்ச உடல்களோட சாம்பலை எடுத்துக்கிட்டு சுடுகாட்டை விட்டு வெளியே போகும்போது அந்த சுடுகாட்டோட மூலையில ஒரு பொண்ணு ரொம்ப மோசமான நிலைமையில உட்கார்ந்துட்டு இருக்கிறத அவர் பார்க்கறாரு. உண்மையிலேயே அந்த பொண்ணு பல நாட்களா அதே இடத்துல தான் உட்காந்துக்கிட்டு இருக்கு. சோம்நாத் அவங்கள தினமும் பார்க்கறாரு. இன்னைக்கும் அந்த பொண்ணை பார்த்துட்டு அவர் அமைதியா போகலான்னு முயற்சி பண்ணும்போது இன்னைக்கு ஏன் அந்த பொண்ணோட பேசக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் சோம்நாத்துக்கு தோணுது. அந்த பொண்ணு ஏன் அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு தினமும் அழுதுட்டு இருக்குன்னு அவர் தெரிஞ்சுக்க நினைச்சாரு. உடனே அந்த பொண்ணை நோக்கி சோம்நாத் போறாரு. அப்ப அந்த பொண்ணு வாயை துணியால மூடிக்கிட்டு சோம்நாத்தை பார்த்து சொல்றாங்க, பத்ரம் என்கிட்ட விளையாடணும்னு நினைச்சா துண்டு துண்டா வெட்டி போட்டுருவேன். அந்த பொண்ணோட பேச்சை கேட்ட சோம்நாத் அந்த பொண்ணுகிட்ட இருந்து 2 அடி தள்ளி நின்று அந்த பொண்ணோட நிலைமையை பார்த்து அந்த பொண்ணுகிட்ட சொல்றாரு, நான் உன்னை ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு இருக்கேன். எதுக்கு நீ இதே இடத்துல உட்காந்துக்கிட்டு தினமும் அழுதுகிட்டே இருக்க? நீ இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கியே, நீ யாருக்காவது காத்துக்கிட்டு இருக்கியா? நான் போனதுக்கு அப்புறம் அவர் வந்து உன்னை பார்க்கறாரா என்ன? தினமும் ஏன் இதே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்க? இல்ல உனக்கு தங்கறதுக்கு இடம் வேணும்னா நீ ஏதாவது ஆசிரமம் போலாம் இல்லையா? நீ இங்க இருக்காத, ஆசிரமத்துக்கு போ. அப்படி சொல்லிட்டு சோம்நாத் அந்த இடத்துல இருந்து முன்னோக்கி போறாரு. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, அப்ப நான் சாகறதுக்காக தான் வந்தேன். நான் உயிரோட இருக்கும் போதே என்ன புதைச்சிடுங்க, பரவாயில்ல, உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். அந்த பொண்ணு அப்படி சொன்னதும் நடந்துட்டு இருந்த சோம்நாத் அமைதியா நின்னுடுறாரு. அப்புறம் அந்த பொண்ணை பார்த்து கோவமா சொல்றாரு, ஏய் பாப்பா, என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ ஆசிரமத்துக்கு போனா போக மாட்டேங்கிற. நீ ஆசிரமத்துக்கு போனா அங்க 1 வேளை 2 வேளை சாப்பாடாவது போடுவாங்க. நாளைக்கு காலையில உன்னை இந்த இடத்துல பார்க்கவே கூடாது. இல்ல மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி இங்க ஒரு மென்டல் இருக்காங்கன்னு சொல்லுவேன். உனக்கு என்ன பைத்தியமா உயிரோட எரிச்சிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? சோம்நாத் இப்படி அந்த பொண்ணை பார்த்து ரொம்ப கோவமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. சோம்நாத் இப்படி கோவமா பேசிட்டு இருக்கிறத பார்த்து அந்த பொண்ணு அவரை சாபமிடுறாங்க. அவர் அங்கிருந்து போகலாம்னு நினைக்கும் போது அந்த இடத்துல ரொம்ப அதிகமா காத்தடிக்குது. அப்ப அந்த பொண்ணோட முகத்துல இருந்த துணி விலகுது. சோம்நாத் அந்த பொண்ணை பார்க்கறாரு. அந்த பொண்ணு யாருன்னு சோம்நாத்துக்கு தெரிஞ்சிருது. குடியா, நீயா இது? சோம்நாத் நடுங்கிக்கிட்டே அந்த பொண்ணை பார்த்து இப்படி கேட்கிறாரு. இவர் இப்படி கேட்ட உடனே அந்த பொண்ணு மறுபடியும் அழ ஆரம்பிக்குது. மறுபடியும் அந்த பொண்ணு அவங்களோட முகத்தை மறைச்சிக்க முயற்சி பண்றாங்க. உடனே சோம்நாத் அந்த பொண்ணை பார்த்து இறக்கப்பட ஆரம்பிக்கிறாரு. அழுதுட்டு இருக்கிற அந்த பொண்ணுக்கு பக்கத்துல போறாரு. பக்கத்துல போய் முகத்தை பிடிச்சு அவங்களோட கண்ணை துடிச்சு விடுறாரு. அப்புறம் இவரும் அழ ஆரம்பிக்கிறாரு. சோம்நாத் இப்படி அழுதுட்டு இருக்கிறத பார்த்து அந்த பொண்ணு சோம்நாத்தை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. 2 பேரும் சோக கடல்ல மூழ்கி போயிடுறாங்க. 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, அப்பா, நான் உன்னோட பொண்ணுப்பா. 2 பேருக்கும் 2 பேரை ரொம்ப நல்லாவே தெரியும். அப்புறம் சோம்நாத் அந்த பொண்ணை அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்புறம் 2 பேரும் அமைதியா உட்காந்து நிம்மதியா சாப்பாடு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஞாபகம் இருக்கா, உன்னை அநாத ஆசிரமத்துல இருந்து இந்த வீட்டுக்கு முதலா கூட்டிட்டு வந்தப்போ அந்த மரம் நம்ம வச்ச அதே இடத்துல தான் இப்பவும் இருக்கு. ஆனா நீ தான் எங்கேயோ தொலைஞ்சு போயிட்ட. அந்த மரத்தை பார்த்ததும் சோம்நாத் அவரோட கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த பழைய நாட்களை நினைச்சு குடியா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் குடியா சோம்நாத் கிட்ட சொல்றாங்க, ஒன்னும் இல்ல பாபா, நான் தான் ஏமாந்து போயிட்டேன். இவன் தான் எனக்கு எல்லாமேன்னு நினைச்ச காலம் இருக்கு. ஆனா சடனா அவன் எனக்கு ஒண்ணுமே இல்லாத ஆயிட்டான்பா. என்ன பண்றது, நான் ஏமாந்து போயிட்டேன். அப்பா கிட்ட இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது குடியோட முகம் சோகமா மாறிடுச்சு. அதை கேட்ட சோம்நாத் குடியா கிட்ட கேட்கிறாரு, என்னாச்சு மகளே, திடீர்னு நீ எங்க போயிட்ட? அப்புறம் உனக்கு என்னாச்சு? தான் அப்பா இப்படி கேட்ட உடனே 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எல்லா கதையையும் குடியா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பாபா, நான் காலேஜ் படிக்கும் போது ராஜீவன் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தேன். அவன் கூட என்ன ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருந்தான். நாங்க 2 பேரும் கொஞ்சம் லிமிட்ஸை கிராஸ் பண்ணிட்டோம். அதனால என் வயித்துல ஒரு குழந்தை வளர ஆரம்பிச்சது. அதை பத்தி ராஜீவ் கிட்ட சொன்னா அவன் என்ன திட்ட ஆரம்பிச்சான். இதுக்கு மேல நீ எனக்கு தேவையில்லைன்னு சொன்னான். இந்த விஷயத்தால உங்களுக்கு அவமானத்தை தேடி கொடுத்துருவேனோன்ற பயத்துல நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அது கூட ஒரு அனாதை பொண்ணா எடுத்து வளர்த்த நீங்க உங்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லாமலே வீட்டை விட்டு போயிட்டேன்ப்பா. குடியா இப்படி அம்மா ஆன கதையை சொன்ன உடனே சோம்நாத் இதை கேட்டு ஷாக் ஆயிடுறாரு. ஆனா அவர் எதுவுமே பேசவே இல்லை.
அமைதியா உட்காந்துக்கிட்டு குடியா சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் ராஜுவை கன்வின்ஸ் பண்ணி எப்படியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா என்ன பண்றதுப்பா, ஸ்டடீஸ் எல்லாமே பாதியில விட்டுட்டு நாங்க அங்க இருந்து பூனே போயிட்டோம். ராஜுவோட சொந்த ஊரு பூனே. அவங்க அப்பா அம்மா அண்ணா எல்லாரும் அங்கதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஏத்துக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன், ஆனா என்ன அவங்க ஏத்துக்கிட்டாங்க. ஆனா நான் அவங்க வீட்டுல காலை வச்ச நேரமோ என்னமோ தெரியல, அவங்க அண்ணாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆனா அவரு உயிரோட தான் இருக்காரு. ஆனா இப்ப அவரு கோமால இருக்காருப்பா. அது மட்டும் இல்லாம எங்க மாமியாருக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. அவங்க கூட ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இது எல்லாமே நான் அவங்க வீட்டுக்கு போன நேரத்துல நடந்ததால இது எல்லாமே என்னாலதான் நடக்குதுன்னு பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா அப்பா எனக்கும் அப்படிதான் தோண ஆரம்பிச்சது. நான் ஒரு அன்லக்கின்னு எனக்கு தோணுச்சு. என்ன பண்றதுன்னே புரியலப்பா. அந்த நேரம்னு பார்த்து என் குழந்தை வயித்துல வளர்ந்துட்டு இருந்தது. அது கூட எரிந்து போச்சுன்னு தெரிஞ்ச உடனே ராஜுவனை வீட்டை விட்டு துரத்திட்டான்பா. எங்க போனனே தெரியல. உங்களை விட்டு நான் வந்துட்டேன். நான் போன வீடு என்ன துரத்திடுச்சு. எங்க போனோன்னு தெரியாம ரொம்ப நாள் சுத்திட்டு கடந்தேன். பாக்குறவங்க எல்லாமே என்ன தப்பா பார்த்து தப்பா தான்ப்பா பேசினாங்க. சரி நம்மளுக்கு இருக்கிறது ஒரே வழி சாவுதான் அப்படின்னு சாக போகும்போது விதி என்ன உங்ககிட்ட கூட்டு வந்து விட்டுடுச்சு. தன்னோட கதையை சொல்லிட்டு குடியா அழுதுகிட்டு இருந்தாங்க. குடியா இப்படி சோகமா அழுதுட்டு இருக்கிறத பார்த்து சோம்நாத் குடியாவை அணைச்சிக்கிட்டாரு. இல்ல மகளே, நீ வீட்டுக்கு வந்த உடனே உன்னோட ஜாதகத்தை ஒரு ஜோசியக்காரர்கிட்ட கொடுத்து கேட்டேன். நீ எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டுக்கு உன்னால மகிழ்ச்சியும் பலமும் கிடைக்கும். கண்டிப்பா உன் ஜாதகத்துல தப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. உனக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியல. சோம்நாத் இப்படி சொன்னதை கேட்டு குடியா நடந்த எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா குடியா எதுவும் சொல்றதுக்கு முன்னாடி சோம்நாத் அவங்கள ஒரு சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த சுடுகாட்டுல நிறைய பிணங்கள் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அந்த சுடுகாட்டுக்கு உள்ள ஒரு மூலையில ஒரு ஆள் உட்காந்துட்டு இருக்கிறத அவங்க 2 பேரும் பாக்குறாங்க. அவர் ஒரு பிணத்து மேல உட்காந்துக்கிட்டு தவம் பண்ணிட்டு இருந்தாரு. அகோரி நண்பா, நீ எனக்கு ஒரு காரியம் பண்ணி கொடுக்கணும். நண்பனே, நான் உனக்கு பண்ண உதவிக்கு நீ எனக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. சோம்நாத் இப்படி சொன்ன உடனே தவம் பண்ணிக்கிட்டு இருந்த அகோரி நந்தா கண் முழிச்ச உடனே தனக்கு எதிரில் இருக்கிற குடியாவை பார்க்கறாரு. குடியாவை பார்த்த உடனே அகோரி நந்தாவுக்கு குடியாவோட கடந்த கால வாழ்க்கை தெரிய வருது. அவர் சோம்நாத் கிட்ட எதுவுமே பேசாம குடியாவை பார்த்து சொல்றாரு, மகளே, உனக்கு நடந்த எல்லாமே எனக்கு தெரியும். நடந்த எல்லாமே சதி. உன்னை அழிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை சுத்தி சதி வேலை நடந்திருக்கு. நீ ஏமாத்துறவங்களை நம்பி இருக்க. உன்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் உனக்கு உண்மையா இருப்பாங்கன்னு நீ நினைச்சிட்ட. அவங்க தான் உன்னோட வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க. அகோரி நந்தா இப்படி சொன்னதை கேட்ட உடனே குடியா காட்டாயிடுறாங்க. ஆனா அகோரி நந்தாவோட பேச்ச அவங்களால முழுசா நம்ப முடியல. என்னால நம்ப முடியல பாபா. என்ன சொல்றீங்க நீங்க? என்னால நம்ப முடியல. குடியா இப்படி சொன்னதை கேட்டு அகோரி நந்தா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் பிணத்து மேல இருந்து கீழே இறங்கி அவர் பையில வச்சிருந்த சாம்பலை எடுத்து அதை குடியாவுக்கு முன்னாடி வீசுறாரு. குடியா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது குடியாவோட மாமனார், மாமியார், அவரோட கணவர், அவர் கணவரோட குழந்தை எல்லாம் நல்லா தான் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. அதை பார்த்த உடனே தான் ஏமாத்தப்பட்டோம் அப்படிங்கிற எண்ணம் குடியாவுக்கு வந்துருச்சு. உடனே குடியாவுக்கு கோபம் ரொம்ப அதிகமாயிருச்சு. இதெல்லாம் பார்த்த சோம்நாத் தான் மகளுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தாரு. உடனே 2 பேரும் சுடுகாட்டை விட்டு வெளியே போறாங்க. அவங்க 2 பேரும் அப்படி போய்கிட்டே இருக்கும்போது அகோரி நந்தா சொல்றாரு, நல்லது, நீ முதல்ல சாகணும்னு நினைச்ச, இப்ப நீ சாகடிக்கணும்னு நினைக்கிற. அகோரி அப்படி சொன்னதை கேட்ட உடனே குடியா அதே இடத்துல நின்னுக்கிட்டு சொல்றாங்க, என்ன சொல்றீங்க பாபா? இந்த மாதிரி ஆளை நான் மன்னிச்சு விட்டுட்டு சொல்றீங்களா? முடியாது. இல்ல, இல்லவே இல்ல. நான் அப்படி கண்டிப்பா சொல்லவே மாட்டேன். உனக்கு கெட்ட சகுனம்னு நிரூபிக்கிறதுக்காக நீ அவங்க வீட்டுக்கு போன உடனே அவங்க உன்கிட்ட என்னெல்லாம் சொல்லி ஏமாத்தினாங்களோ அது எல்லாத்தையும் உண்மையாக்கிரு. நீ என்னோட சிசியா மாறிடு. நான் உனக்கு சூனியம் கத்து கொடுக்கறேன். அதுக்கப்புறம் நீயே போய் அவங்கள பழி வாங்கு. அப்புறம் உன்ன மாதிரி ஆனவங்களுக்கு நீ உதவி பண்ணு. குடியா அகோரிக்கு சீடராகிறத சோம்நாத் விரும்பல. ஆனா முடியாத விரும்பினாங்க. அடுத்த நாள் காலையில குடியா அகோரியோட சிசியை ஆயிடுறாங்க. அவங்க சூனியம் கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. நாட்கள் போக போக குடியா சூனியத்தை ரொம்ப நல்லாவே கத்துக்கிறாங்க. அப்புறம் அவங்க ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணாம
நேரா அவங்க மாமியார் வீட்டுக்கு போறாங்க. குடியா அந்த இடத்துக்கு வந்ததை பார்த்த உடனே அவங்களோட மாமனார் மாமியாரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா குடியா இறந்து போயிட்டு தான் அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப குடியா அவங்க முன்னாடி அமைதியா நின்னுட்டு இருந்தாங்க. அவங்கள பழிவாங்க வந்திருந்தாங்க. சுமன், நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ தான் இறந்து போயிட்டு இல்லையா? ராஜு முதல் முறையா குடியாவோட உண்மையான பேர் சொல்லி கூப்பிடுறாரு. அப்புறம் குடியாவோட கையை பிடிச்சு குடியாவை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லி சொல்றாரு. அப்ப குடியா சில மந்திரங்களை முணுமுணுக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நிமிஷமே ராஜு சுவர் மேல பறந்து போய் விழுந்துடுறாரு. அவர் தலையில இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. ராஜுவோட இந்த நிலைமையை பார்த்து அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப குடியா பழி வாங்குற எண்ணத்தோட உச்சியில இருந்தாங்க. அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க என்னெல்லாம் போய் சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் உண்மையாக்குங்கிற எண்ணத்துல குடியா மந்திரத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. குடியாவோட மாமனாரும் மாமியாரும் கை கால்களை அசைக்க முடியாத மாதிரி குணமாயிட்டாங்க. அவரோட குழந்தனாரும் சுயநினைவை இழந்துட்டாரு. அப்புறம் மெதுவா அவரும் ஊனமாயிட்டாரு. உண்மையாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வாழ்நாள் முழுவதும் அகோரி நந்தாவுக்கு சேவை செஞ்சு அவங்களும் அகோரி ஆகணுங்கிற பாதையிலேயே வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டாங்க. இந்த மாதிரியான பயங்கரமான கதையை பார்த்துக்கிட்டே இருக்க டூடு டிவி தமிழுக்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த உலகத்துல இருக்கிறவங்க உங்களோட பயங்கரமான கதையை கேட்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்பவே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க.